மாநில திட்டக்குழுவினுடைய செயல் துணைத் தலைவர் அண்ணன் ஜெயரஞ்சன் அவர்களே, திராவிடர் கழகத்துடைய பிரச்சார செயலர் அக்கா அருள்மொழி அவர்களே, சென்னை மேற்கு மாவட்ட கழகத்துடைய மாவட்ட கழக செயலர் சகோதரர் சிற்றரசு அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அக்கா தமிழ்ச்சி தங்கபாண்டியன் அவர்களே, மருத்துவர் சகோதரி கனிமொழி NVN சோமு அவர்களே, அக்கா சல்மா அவர்களே, மருத்துவர் கலாநிதி வீராசாமி அவர்களே, இளைஞரணியினுடைய மாநில துணை செயலாளர்கள் சகோதரர் ஜோயல் அவர்களே, சகோதரர் இன்பா ரகு அவர்களே, தாட்கோவுடைய தலைவர் அருமை சகோதரர் இளையராஜா அவர்களே, சகோதரர் அப்துல் மாலிக் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் கே பிரகாஷ் அவர்களே, சகோதரர் பிரபு கஜேந்திரன் அவர்களே, சகோதரர் சீனிவாசன் அவர்களே, சகோதரர் GP ராஜா அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் தாயகம் கவி அவர்களே, மருத்துவர் எழிலன் அவர்களே, சகோதரி தமிழரசி அவர்களே, சகோதரர் முத்துராஜா அவர்களே, சகோதரர் ஈஸ்வரப்பன் அவர்களே, சகோதரர் எபினேசர் அவர்களே, வரவேற்புரையாற்றிய சகோதரர் பிரபாகர் ராஜா அவர்களே, கழக அணிகளுடைய மாநில செயலாளர்கள் அண்ணன் SKP கருணா அவர்களே, அண்ணன் அக்ரி கணேசன் அவர்களே, பேராசிரியர் தீபக் அவர்களே, மருத்துவர் ஜுவேர்கான் அவர்களே, கழக IT விங்கினுடைய ஆலோசகர் அண்ணன் கோவி லெனின் அவர்களே, பத்திரிகையாளர்கள் அண்ணன் ஜென்ராம் அவர்களே, சகோதரர் ஜீவசகாப்தன் அவர்களே, அண்ணன் தர்மசெல்வன் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களிலிருந்து வந்து கலந்து கொண்டுள்ள கழகத்துடைய நிர்வாகிகளே, பகுதி கழக செயலாளர்கள் அண்ணன் மாப்பா அன்புதுரை அவர்களே, சகோதரர் வினோத் வேலாயுதம் அவர்களே, அண்ணன் புழல் நாராயணன் அவர்களே, திராவிடர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் சகோதரர் பிரின்ஸ் NRS பெரியார் அவர்களே, கழகத்துடைய பல்வேறு அணிகளுடைய மாநில நிர்வாகிகள் அக்கா ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களே, சகோதரி பத்மபிரியா அவர்களே, சகோதரர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மருத்துவர் ஹஃபீசுல்லா அவர்களே, அண்ணன் இறையன்பன் குத்தூஸ் அவர்களே, அண்ணன் நுங்கை VS ராஜ் உள்ளிட்ட சென்னை மேற்கு மாவட்ட கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளே, இளைஞரணியினுடைய மாவட்ட அமைப்பாளர்கள் வழக்கறிஞர் பிரகாஷ், சகோதரர் ராஜா அன்பழகன், சகோதரர் RD மதன்குமார், சகோதரர் வானவில் விஜய், சகோதரர் லோகேஷ், சகோதரர் கிரண், சகோதரர் சுரேஷ்குமார், சகோதரர் கோல்டு பிரகாஷ், சகோதரர் யுவராஜ் உள்ளிட்ட இளைஞரணியினுடைய நிர்வாகிகளே, அரசு ஆர்ட்ஸ் கோபி, அண்ணன் போஸ் பழனியப்பன், அண்ணன் முத்து, சகோதரர் ராஜா, சகோதரர் கார்த்திக், ஆனந்த ஆடியோஸ், கழகத்துடைய வர்த்தகர் அணியினுடைய மாநில துணை செயலாளர் அண்ணன் VP மணி அவர்களே, தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய ஆலோசகர் கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்களே, திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்க நிர்வாகி பேராசிரியர் தேன்மொழி அவர்களே, ஊடகவியலாளர் சகோதரர் இந்திரகுமார் தேரடி அவர்களே, எழுத்தாளர் நிவேதிதா லூயிஸ் உட்பட காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு தொகுப்புக்கு கட்டுரைகள் வழங்கிய மரியாதைக்குரிய எழுத்தாளர்களே, அன்பகம் பணியாளர்கள் உள்ளிட்ட இந்த அறிவு திருவிழாவுடைய வெற்றிக்காக உழைத்த என்னுடைய நண்பர்களே, கலை நிகழ்ச்சி நடத்திய மாற்று ஊடக மைய கலைக்குழுவை சேர்ந்தவர்களே, புத்தக காட்சியில் கலந்து கொண்ட அன்பு பதிப்பாளர்களே, வள்ளுவர் கோட்ட மேலாளர் உள்ளிட்ட பணியாளர்களே, பத்திரிகை நண்பர்களே, வாசகர்களே, சமூக செயற்பாட்டாளர்களே, கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அக்கா அருள்மொழி அவர்கள் கொஞ்சம் எனக்கு ஓவராக பில்டப் கொடுத்து பேசிட்டாங்க. ஆனால் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. தோன்றதை பேசுவேன். அது சில நேரம்
வைரல் ஆக்கி விட்டுறீங்க. அதுக்கு முக்கியமாக இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் இப்போ கூட காத்துக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது பேசுவானா வாய் விடுவானா பார்த்துக்கலாம். இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் தான், இதை வச்சு ஒரு 2 நாள் ஓட்டலாம். ஒன் வே டிராஃபிக்காகவே இருக்கு. உங்களுக்கு எதுவும் கண்டென்ட் கொடுக்க மாட்டேன். அதுவும் அக்காவே சொல்லிட்டாங்க 2 நாளுக்கு முன்பு, கிட்டத்தட்ட 40 நிமிஷம் 9 மணிக்கு பேச ஆரம்பித்து 9:45 வரைக்கும் பேசினாப்புல அப்படின்னு. நீங்கள் பயந்துடக்கூடாது, இன்றைக்கும் 9 மணி வரைக்கும் பேசுவானா. அப்படியே 40 நிமிஷம் பேசுனதுனாலையும் நேற்று பல நிகழ்ச்சிகள் சிவகங்கை மாவட்டத்தில் அதே மாதிரி பேசுனதாலும் இன்னைக்கு குரல் சரியில்லாமல் இன்னைக்கு நீங்கள்லாம் தப்பிச்சிருக்கீங்க. திமுக 75, டிஎம்கே 75 அப்படின்ற இந்த அறிவு திருவிழாவுடைய நிறைவு நிகழ்ச்சி. அதான் சிறப்புரைன்னு போடும்போதே மாற்றினேன், சிறப்புரையெல்லாம் வேணாங்க, நிறைவுரைன்னு போடுங்க, எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போகணும். ஞாயிற்றுக்கிழமை 7 நாட்கள் 2 நாட்கள் அரங்கத்துக்குள்ள நடந்த நிகழ்ச்சி. கிட்டத்தட்ட 10 அமர்வு, 44 சிறந்த பேச்சாளர்கள். அதுக்கு பிறகு இங்கே கிட்டத்தட்ட 1 வாரம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி வள்ளுவர் கோட்டத்தில் இதுவரைக்கும் நடந்ததில்லை. ஆனால் என்னுடைய விருப்பம் இனிமேல் அடிக்கடி நடக்க வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் இந்த அறிவு திருவிழாவுக்கு அனுமதி அளித்து இளைஞர் அன்னைக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த நிகழ்ச்சியை துவங்கி வச்சாங்க. முதல்ல அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கணும். அதன் பிறகு கருத்தரங்கம், காலத்தின் நிறம் கருப்பு சிவப்புங்கிற அந்த புத்தக வெளியீடு. இப்படி இந்த விழா நடந்திருந்தாலும் இந்த முற்போக்கு புத்தக கண்காட்சி, புத்தக காட்சி இல்லாமல் இந்த அறிவு திருவிழா ஒரு முழுமை அடைஞ்சிருக்காது. அரசியல் புத்தகங்களை மட்டுமே கொண்ட ஒரு புத்தக காட்சியை இவ்வளவு சிறப்பாக வேறு யாராலும் வெற்றிகரமாக நடத்தியிருக்கவும் முடியாது. இளைஞர் அணியினால் மட்டும்தான் சாத்தியம். அது திமுக இளைஞர் அணியினால் மட்டும்தான் அது சாத்தியம். பொதுவாக புத்தக காட்சிக்கு போனீங்கன்னா, நானும் போயிருக்கேன், வருஷம் நடக்கின்ற புத்தக கண்காட்சிக்கு போயிடுவேன். புத்தக காட்சிகள் போய் பார்ப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சமையல் குறிப்புக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க. ஜோதிட புத்தகங்கள், செல்ஃப் டெவலப்மெண்ட்டு, கோலம் போடுவது எப்படி, இப்படி தான் நிறைய புத்தகங்கள் இருக்கும். ஆனால் நம்முடைய இளைஞரணி நடத்துகின்ற இந்த புத்தக காட்சியில் முழுக்க முழுக்க அரசியல் புத்தகங்களை மக்கள் பார்த்து தேடி வந்து பார்த்து வாங்கி படிக்கின்ற நிலைமையை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இன்னும் பெருமையாக சொல்லணும்னா, கடந்த 9 நாட்களில் புத்தக காட்சியை பார்வையிட்டவர்களுடைய எண்ணிக்கை 20,000க்கும் மேலே. புத்தகங்கள் 35 லட்சம் ரூபாய்க்கு மேல் புத்தகங்கள் இங்கே விற்பனையாக இருக்கின்றது. அதில் இன்னொரு சிறப்பு, அதிகமாக விற்ற புத்தகம் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற புத்தகம் 1500 புத்தகங்கள் விற்பனையாக இருக்கிறது. அட்வான்ஸ் புக்கிங் முன்பதிவு திட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 7000 பிரதிகள் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு புத்தகம் விற்பனையாக இருக்கிறது. அடுத்த ஆண்டில் இதை விட அதிகமாக ஆகுன்ற அந்த நம்பிக்கையும் இருக்கின்றது. கருத்தரங்கத்தில் ஏற்கனவே நான் 2வது நாள் பேசும்போது சொன்னேன், இந்த வள்ளுவர் கோட்டத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு நிறைய அறிவு திருவிழாங்கிற நிகழ்ச்சியை நடத்துவதற்கு வள்ளுவர் கோட்டம் தேர்ந்தெடுத்ததற்கு பல காரணங்கள் உண்டு அப்படின்னு. கலைஞர் 1973ஆம் ஆண்டு இந்த வள்ளுவர் கோட்டத்திற்கு கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டினார். அப்போ ஒரு முதலமைச்சர். அதன் பிறகு ஆட்சி கலைக்கப்பட்டது. வேலைகள்லாம் வேகமாக நடந்தது. 1976ஆம் ஆண்டு கலைஞருக்கே அழைப்பு கொடுக்கல, அடிக்கல் நாட்ட கலைஞரை நிராகரிச்சிட்டாங்க, அழைப்பு கொடுக்கல. கலைஞர் இல்லாமையே இந்த வள்ளுவர் கோட்டத்தை திறந்தாங்க. அதன் பிறகு கலைஞர் அவர் 1989ஆம் ஆண்டு மறுபடியும் நீண்ட இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சரானார். முதலமைச்சரானே அந்த பதவி பிரமாணம் எடுத்துக்கிறதுக்கு, இந்த பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கு அவர் தேர்வு செய்த இடம் இந்த வள்ளுவர் கோட்டம்.
பொதுவாக வள்ளுவர் கோட்டம்னாலே கொஞ்சம் எல்லாரும் பயப்படுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் ராசி இல்லாத இடங்க அப்படின்வாங்க. நான் இந்த இடத்த தேர்ந்தெடுத்ததுக்கு அதுவும் மிக மிக முக்கியமான காரணம். ஏன்னா அறிவு திருவிழா நடத்துவதற்கும் ராசிக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு நம்புறவன் நான். இப்படிதான் சென்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது நிறைய பேர் ஜோசியெல்லாம் பார்த்தாங்க. உங்களுக்கு தெரியும், கட்டம் சரியில்லை, ஜாதகத்திலேயே சொல்லியாச்சு, அந்த வாய்ப்பே கிடையாது அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஒரே மனதாக தேர்ந்தெடுத்தார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அதற்கு வலு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வள்ளுவர் கோட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முதல்ல ஒத்துக்கிட்டோம். புத்தக காட்சியில் கிட்டத்தட்ட 60 கடைகள் அமைக்கப்பட்டு 46 பதிப்பகங்கள் பங்கு பெற்றன. அதுலேயும் ஒரு சிறப்பு என்னன்னா, புத்தக கண்காட்சிக்குள்ள நுழையும் போது முதல் கடையே இளைஞரனுடைய முத்தமிழர் பதிப்பகத்துடைய முதல் கடை. அனைத்து கடைகளையும் பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வரணும்னா கடைசி கடையாக இருந்தது கலைஞர் கருவூலத்துடைய கடை. இது கடையில் இருந்த ஸ்டால்ஸில் திராவிட இயக்க, கம்யூனிஸ்ட, அம்பேத்கரின் நூல்கள், பெண் விடுதலை பற்றி பேசுகின்ற நூல்கள், திராவிட சினிமா பற்றிய நூல்கள்னு பல முற்போக்கு நூல்களை இடம்பெற்ற வச்சிருந்தோம். இன்னொரு கூடுதல் சிறப்பு, திருநங்கை பதிப்பகத்துக்கும் ஸ்டால் ஒதுக்கப்பட்டு அந்த தோழருடைய புத்தகங்களும் இன்னைக்கு இங்கே பெரிய அளவில் இந்த கடந்த 7 நாட்களில் விற்பனையாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த அறிவு திருவிழாவில் கடந்த 7 நாட்களாக இந்த மேடையில் பல கலை நிகழ்ச்சிகளும் வைரலாக இருக்கு. பல்வேறு தலைப்புகளில் பேச்சாளர்களுடைய பேச்சும் இன்னைக்கு அனைவராலும் கவனிக்கப்பட்டிருக்கு. கடந்த 2 நாட்களாக ஏற்கனவே சொன்னது போல் சிவகங்கை மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தில் இருந்தேன். அங்கே சுற்றுப்பயணத்தில் பல்வேறு உடன்பிறப்புகள், திராவிட இயக்கப்பட்டாளர்கள் பல பேரை சந்தித்தேன். அவங்க அத்தனை பேரும் சொன்ன வார்த்தை, பாராட்டினது, இளைஞர் அணி மிகச்சிறந்த முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க, இந்த அறிவு திருவிழாவை ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நிகழ்ச்சியாக நடத்தியிருக்கிறீங்க, அதற்கு எங்களுடைய பாராட்டுகள் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பேசின பல பேர்ல கூட பேசியிருக்காங்க. இது ஒரு 4 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த உண்மையை நானும் நிச்சயம் உணர்கிறேன். இனிமேல் நம்முடைய தலைவர் சொன்னது போல வருடம் வெவ்வேறு மாவட்டங்களில் நிச்சயம் இந்த அறிவு திருவிழாவை நம்முடைய இளைஞர் அணி இன்னும் சிறப்பாக நடத்துவதற்கான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபடுவோம். இதையெல்லாம் பார்க்கும்பொழுது, இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த வரவேற்பை எல்லாம் பார்க்கும்பொழுது, இந்த அறிவு திருவிழாவை எந்த நோக்கத்திற்காக நடத்தணுமோ அந்த நோக்கம் நிறைவேறிக்குங்கிற நம்பிக்கை, மகிழ்ச்சி எனக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய வாசக பெருமக்கள், இளைஞர் தம்பிமார்கள் கொடுத்துருக்கிறீங்க.